சூறாவளியிலே சொல்லியிருப்பதை போல, பாஷை என்பது வேட்டை நாயின் கால் தடத்தை போன்றது. நாம் அதை உற்று பார்த்து கொண்டிருக்கையில் அது வெகு தூரம் போய்விட்டிருக்கும். பாஷை என்பது வேட்டை நாயின் கால் தடத்தை போன்றது. நாம் அந்த கால் தடத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கையில் அந்த வேட்டை நாய் வெகு தூரம் போய்விட்டிருக்கும் என்று சொன்னார். கண்ணதாசனும் அப்படித்தான். அவரை நீங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் அவரை பற்றி பேசவே முடியாது. ஒவ்வொரு பாடலுமே 2 மணி நேரம் குறைந்தது அவரை பற்றி பேச வேண்டிய படைப்புகள் எல்லாமே. அவருடைய பாடல்களாகட்டும், கவிதைகளாகட்டும், கட்டுரைகளாகட்டும், அர்த்தமுள்ள இந்து மதமாகட்டும், அனுபவ மொழிகளாகட்டும், மனவாசமாகட்டும், இப்படி ஒவ்வொரு படைப்புலையுமே அவரது வாழ்க்கையை எடுத்து ஒரு உள்ளங்கையில் அப்படி அந்த ஈரத்தோடவும் அந்த வெப்பத்தோடவும் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. எந்த பாடலை சொல்வது? எத்தனை பாடல்கள்? செந்தமிழ் தேன்மொழியால் சொல்கிறதா? மலர்ந்து மலராத பாடலாக சொல்கிறதா? பொன்னை விரும்பும் பூமியில் சொல்கிறதா? காலங்களில் அவள் வசந்தம் சொல்கிறதா? கல்ல மாணிக்க கல்லாகமா சொல்கிறதா? நினைக்க தெரிந்த மனமை பற்றி சொல்கிறதா? போனால் போகட்டும் போடா, வீடு வரை உறவு, மாலை பொழுதின் மழக்கத்திலே, அத்தி காய் காய் காய், பார் மகளே பார், சட்டி சுட்டதடா, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, அத்தான் அவள் நினைத்தான், நான் பேச நினைப்பதெல்லாம், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், நான் கவிஞனும் இல்லை. திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பல்லவி தான் ஒரு பாடலோட முகம்னு சொல்லுவாங்க. அது பளிச்சுன்னு வந்துடணும். அந்த கதை வரணும், கதை சூழல் வரணும், எளிமையாக இருக்கணும், இசைக்கு பொருந்தணும், அது பாமரர்களுக்கு புரியணும். படிக்காத மேடை படத்தில் ஒரு சூழல், படித்த பெண் சிவாஜியை கல்யாணம் பண்ணிப்பார். ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் சண்டை நடக்கும். சிவாஜி அவளை அரைஞ்சிட்டு பாடுறாரு, நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசை இல்லா பொம்மையும் இல்லை. இப்படி ஒரு தேங்காய் உடைச்ச மாதிரி ஒரு பல்லவி விழுது பாருங்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாடலையும் நம்ம அவரை பற்றி பேசிட்டே போகலாம். என்னென்ன உவமைகள், என்னென்ன புதிய புதிய கருத்துக்கள், சொல்லாச்சு, அந்த எளிமை எல்லாம் தாண்டி அந்த எளிமை தான். ஓஷோ அவருடைய சுயசரிதை, ரஜேஷ் ஓஷோ அவர்கள் அவருடைய சுயசரிதை எழுதும்போது ஒரு இடத்திலே சொல்கிறார், கடவுள் வயிற்று வெளியில் வேதனைப்படுகிற போது என்னை படைத்திருப்பான் என்று எழுதுகிறார். ஓஷோவுக்கு ஒரு 10 ஆண்டுகள் முன்பாகவே கண்ணதாசன் எழுதுகிறார், அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னை படைத்து விட்டான். ஆக இந்த அறக்கட்டளை என்பது உண்மையில் கண்ணதாசனுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றால், குடிக்க தெரிந்த 4-5 நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து ஒரு மாலை நேரத்திலே பௌர்ணமி வெளியிலே ஒரு பாடத் தெரிந்தவரை வைத்து கொண்டு கண்ணதாசன் பாடல்களை பாட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கண்ணதாசன் விழா என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு